வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜுவல் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டர். இந்த கட்டர் நம்ம கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா கீர் ஒயர் கம்பி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கட்டர் வேணும். நெக்ஸ்ட்டு இது ப்ளையர். இந்த ப்ளையர் நாம் இப்படி பெண்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு கீர் ஒயர். இது நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் கோல்டனும் சில்வரும் அதிகமாக தேவைப்படும். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே மாதிரி கட் ஆகாது. இது நிறையா கலர்ஸில் அவைலபிளாக கிடைக்கும். அடுத்து ஐபின். இப்போது இந்த ஐபின் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோர்த்துக்கலாம். ஒரு பீட் கோர்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்து பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வளைச்சி கொண்டு போயிடணும். ஸோ நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த ஹோல் மாதிரியே நம்மளுக்கு மேலேயும் ஒரு ஹோல் இருக்கும். நம்ம இன்னொன்னோட கனெக்ட் பண்ணுறதுனா அப்படியே கனெக்ட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஹெட் பின். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐபின்னுக்கும் ஹெட் பின்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஐபின் யூஸ் பண்ணும்போது கீழே ஹோல் இருக்கங்காட்டி நம்ம அதில் ஜம்காஸ் ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம டிசைனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் கோர்த்துக்கலாம், ஜம்காஸ் கோர்த்துக்கலாம், ஜிம்கி கோர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஐபின் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. அது செயினாக இருந்தாலும் சரி, இயர்ரிங்காக இருந்தாலும் சரி. இப்போது ஹெட்பின் நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே நம்ம எதுவுமே எக்ஸ்டென்ஷன் பண்ணல ஒரு டிசைனை, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பீட்டு, ஒரு காட்டன் பீட், இந்த மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது கம்ப்ளீட் டிசைனாக இருக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பால் பின். இது ரெண்டு சைட்லேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெட் போர்ஷன் இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி எந்தெந்த டிசைனில் எந்த மாதிரி தேவைப்படுதோ அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வளைச்சிக்கலாம், நல்லா வளைக்க முடியும். இது யூஸ் பண்ணி நல்லா சுற்ற முடியும். இப்போது இந்த மாதிரி குந்தன் செட் மேக் பண்ணும்போது இப்போ இந்த குந்தனையும் பீட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதே ஐபின்னும் ஹெட் பின்னும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கம்பியை நம்ம ஃப்ளெக்சிபிளாக வளைக்க முடியாது. அதனால இந்த பால் பின் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வளைச்சிக்கலாம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனையும் இந்த பீட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணுமா. இதே ஐபின் யூஸ் பண்ணால் நம்ம ஹோல் தான் பண்ண முடியும். ஸோ அது ஒரு கேப் தனியாக தெரியும். இதாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் சுற்றி விட்டுடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பால் பின் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா சுற்றிட்டு ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த நம்ம சுற்றுனது நமக்கு தெரியாது வெளியே. அடுத்து ஜம்ப் ரிங். இந்த ஜம்ப் ரிங் மேக்ஸிமம் நீங்கள் டிசைன்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பீட்டோ இன்னொரு பீட்டோடையோ, இல்லை இப்போ இது ஒரு மேல் போர்ஷன், இது ஒரு கீழ் போர்ஷன், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது லாக் பீட்ஸ். இப்போ லாக் பீட்ஸ் குட்டி குட்டி கோல்டன் கலர் பால் மாதிரி இருக்கும். இது லாக் பண்ணுறதுக்கு தான். இப்போ டோரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு செயின் நம்ம மேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லாக் பீட்ஸ் அவசியமாக தேவைப்படும். ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். செயின் மேக்கிங் வீடியோவில் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு எண்டை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது அது ஃபுல்லாகவே லாக் ஆகிக்கும். அடுத்து மெயினான ப்ராசஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு இந்த லாக் பீட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பால் பின் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீட்ஸ் போடும்போது அது கழண்டு வந்துடும். ஸோ அது ரிமூவ் ஆகி வராமல் இருக்கிறக்காக, அதை லாக் பண்ணுறக்காக நம்ம இப்படி ஒரு பீட்டை கொடுத்துட்டு, அதாவது லாக் பீட்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பீட்ஸ் வேணுமோ அதை கொடுக்கும்போது அது ரிமூவ் ஆகி நமக்கு வராது. ஸோ இதுக்குமே வந்து நம்ம லாக் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அது ஒரு டிசைனாக தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இயரிங் வந்து மேக் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஹூக்கு, ஸ்டெட்டெல்லாம் யூஸ் ஆகும். ஹூக் மாடல் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம ஹூக் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து ஸ்டெட் மாடல் யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டு ஸ்டெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பட்டன் போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் செயின். இது பிரேஸ்லெட்டு, அடுத்தது செயின் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எண்டில் ஒரு செயினை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டில் அதுக்கான ஹூக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டோரி. இது வந்து கோல்டன் கலரில் காட்டன் டோரிஸ்னு நிறையா டைப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒரு செயினை கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறக்கு நம்மளுக்கு இந்த அட்ஜஸ்டபுளாக இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுவல் மேக்கிங் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சிட முடியும். ஜுவல் மேக்கிங்கான கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.